இங்க வா இங்க வா. அது வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. பாய் சொல்லு. ஏய் என்ன பார்த்தா நான் லூசு மாதிரி அந்த ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே நானும் என் அக்காவும் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா பிள்ளையார் வாங்கிறதுக்காக வந்துடணும். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நிறைய பிள்ளையார் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வந்தோன்னா இன்னுமே அழகாக இருக்குது டிசைன் பார்த்து வாங்கிட்டு இருக்கலாம். அந்த கோல்டன் கலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிசைன் கம்ப்ளீட் ஆன மாதிரியே தோணலை. அதனால் நாங்கள் அதை வாங்காமல் சிம்பிளாக இருக்க பிள்ளையாரே பெரிய சைஸில் வந்து பார்த்து வாங்கிக்கிட்டோம். எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 180 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ கூட பிள்ளையாருக்கு ஏற்க மாலையும் அவருக்கு வைக்கிறதுக்காக கொடையுமே வாங்கியிருந்தோம். மொத்தமாக 220 ருபீஸ் வந்து ஆச்சு. ஸோ பிள்ளையார் வாங்கினதுக்கப்புறமா அவங்களே அழகாக கண்ணு திறந்து கொடுத்துட்டாங்க. பார்க்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ பிள்ளையாரை நாங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாவில் பிள்ளையார் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே பார்த்துக்கிட்டே வந்தோம். எங்கள் ஏரியாலையும் வந்து பிள்ளையார் வச்சுருந்தாங்க. பட் இன்னும் அவருக்கு கண்ணு திறக்கல. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சின்னதாக வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். நிறைய ஏரியாவில் பிள்ளையார் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது சின்னதாக வந்து கிளிப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு வெயிலில் போனால் கண்ணே தெரியாது. நார்மலாக தெரியும். பட் ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னால் பிளிங்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கண்ணு தெரியலை. அதுக்கப்புறமா வீட்டுக்கிட்ட வந்ததுக்கப்புறமா சின்னதாக ஒரு கிளிப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்புறமா பிள்ளையாரை வீட்டில் எடுத்துகிட்டு போய் சேஃபாக வந்து சேர்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தது எல்லாமே ட்ரெயிலர் தான். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது. ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போது நம்ம குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொழுக்கட்டைக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சிட்டு வந்துடும். பட் இந்த வாட்டிக்கு வந்து கடையிலேயே மாவு வந்து வாங்கிக்கிட்டோம். அது வந்து தான் வறுத்துட்ருக்கா. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் ஏதாவது எல்லோரும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து வடைக்கு வாழைப்பூ கிள்ளறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி சூர்யா ரிப்போர்ட்டர் வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து சூர்யாவுடைய மிகப்பெரிய ஃபேன். எனக்கு சூர்யா ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் யாருன்னா சூர்யாவுடைய ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம போய் வேலையை பார்க்கலாம். இல்லைன்னா கேள்வி கேட்பாங்க. டைம் ஆகிடும் இல்லையா, சீக்கிரமாக முடிக்கணும். பசி வேறு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா நிறைய சேனலில் வந்து புது புது படம் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி என்னென்ன சேனலில் என்னென்ன படம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் எப்படின்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவுடைய மிகப்பெரிய ஃபேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சூர்யா. இந்த படம் ஃபஸ்ட்டு ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு நான் அப்படி அழுதேன். எனக்கு அந்தளவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு சீனுமே ரொம்பவே அழகாக செதுக்கியிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ இப்போ வாழைப்பூ எல்லாமே கிள்ளி வச்சுருக்கேன். ஒன் பை ஒன்னாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ணிகிட்டே மூவியை வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மூவியை பார்க்கறதுக்காக தான் நான் வாழைப்பூ வடை செய்யலான்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட சொன்னேன். ஏன்னா அந்த சேனலில் வந்து ஒவ்வொரு சீனுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக உட்காந்துருந்தேன். எனக்கு சின்னதாக ஒரு எமோஷ்னல் சீன் இருந்தாலுமே அதை நான் என்னுடைய ரியல் லைஃபோடு கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்து அழுவேன். என்னை அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கண்ணுலேருந்து தண்ணி வந்துடும். ஸோ அந்தளவுக்கு எமோஷ்னலாக இருப்பேன். பட் இந்த படத்தில் அந்த ஏர்போர்ட் சீனில் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் செதுக்கியிருப்பாங்க சூர்யா சார். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த படத்தை. ஃபைனலாக அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ஃப்ளைட்டை வந்து ஓட வச்சுருப்பார். மாறன் நினச்சிருந்தா அவர் எங்கே வேணால் பேக் வாங்கியிருந்துருக்கலாம். பட் அவர் அதை பண்ணவே இல்லை. எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் ஒரு பிளான் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் கூட இருக்கவங்களாம் உன்னால் முடியாதுன்னு சொல்லும் போது அவர் ஸ்ட்ராங்காக அவரை பிலீவ் பண்ணார். அதே மாதிரி தான் நம்மளுடைய ரியல் லைஃப்பில் நமக்கு ஒரு விஷயம் வருது, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளை முதல்ல பிலீவ் பண்ணணும். ஸ்ட்ராங்காக நம்ம வந்து அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படி இருந்தால் அப்படின்னா மற்றவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து அது காது கொடுத்து கேட்காம நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செஞ்சாலே கண்டிப்பாக வி ஓன் மாறான்ற மாதிரி நம்மளும் சக்ஸஸ் ஆகும். மற்றவங்க நம்மளை எந்த அளவுக்கு நம்பலைன்றது அப்பாற்பட்ட விஷயம். நம்ம ஒரு விஷயத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோன்றது தான் இதில் மெயின் மேட்டரே. ஸோ எல்லாருக்கும் செல்ஃப் லவ் வந்து ரொம்பவே முக்கியம். எனக்கு கொஞ்சம் கோல்டு ஓவராக இருக்குது. அதனால வாய்ஸ் இவ்வளோ கேவலமாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஊசி எடுக்கும்போது லாஸ்ட் பீசஸில் வந்து ஒரு சின்னதாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதை வந்து உரிக்க போட்டுங்க. இன்னொன்று இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு சமையலை வந்து பார்க்கலாம்.
ஸோ வாழைப்பூ எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமா பாயசம் ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பருப்பு பாயசம் ட்ரை பண்ணியிருந்தால் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. கொழுக்கட்டைக்கு காரமாக பண்ணுறதுக்காக இந்த கடலை பருப்புலாம் வறுத்து வச்சுருந்தோம். அது கூடவே வந்து பூரண கொழுக்கட்டையுமே 2 டைப்பாக வந்து செஞ்சுருந்தோம். அப்புறமா சுண்டல் வந்து வேக வச்சு தாளிச்சும் வச்சாச்சு. பருப்பு வந்து ஊற வச்சுருக்கோம், வடைக்கு அரைக்கணும். ஸோ இவ்வளோ வேலை பெண்டிங் இருக்குது. அம்மாவும் அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காரமாக இருக்க கொழுக்கட்டை, அதாவது தாளித்து கொட்டி வந்து நாங்கள் பண்ணுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து பூர்ண கொழுக்கட்டை வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அது ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு எடுக்கும் போது வரவே இல்லை. ரொம்ப வந்து அது கூட போராடி எடுத்த மாதிரி இருந்தது. பட் பண்ண பழகிரும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால கொஞ்சம் கொழுக்கட்டை வெடித்த மாதிரி வந்துருச்சு. பட் ஓகே, டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா பாயசம் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து வடை வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இப்போ சாமியை கும்பிட்றதுக்கு டைமும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஈவினிங் போல் தான் நாங்கள் சாமியை கும்பிட்டோம். ஸோ வாழை மரம் எல்லாம் முன்னாடி கட்டுவோம். அந்த தோரணை எல்லாம் அம்மா வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து சைடில் வந்து வடை வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ படையல் போடுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா சாமிக்கு விளக்கும் ஏற்றியாச்சு. எல்லாமே வந்து அம்மா தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இன்றைக்கி சாமி ரூம் பக்கமே போகல. பிள்ளையார்லேருந்து எல்லாமே அம்மா தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. விநாயகர் சதுர்த்தி வருஷத்தில் ஒரு வாட்டிக்கு வர்றதுனால அம்மா எல்லா பூவுமே போட்டு ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக விளக்கோ ஏற்றினதுக்கப்புறமா சாமிக்கு இலை போட்டு சமைச்ச எல்லாத்தையுமே வந்து படைச்சாங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரி சாமிக்கு செய்கிறோம் அப்படின்னா காலையிலே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டோம். ஏன்னா நிறைய ஐட்டம் செய்கிறதுனால வயிறு வந்து கொஞ்சம் எம்டியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நிறைய இடம் இருக்குன்றதுனால நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுவோம். பட் பசிக்கும், எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக செஞ்சுட்டு சாமிக்கு படித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ஸோ அன்றைக்கி சைட் டிஷ்ஷே நிறையா இருந்ததுனால மெயின் டிஷ் நாங்கள் எதுவுமே செய்யலை. ஏன்னா அதுவே ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ எங்களுடைய கெப்பாசிட்டிக்கு அதுவே கரெக்டாக இருந்தது. அதனால் நாங்கள் வந்து மெயின் டிஷ்ஷை வந்து மெயினாக பண்ணலை. ஸோ விளக்கெலாம் ஏற்றி முடித்ததுக்கப்புறமா ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்தது. இப்போ சமைச்சது எல்லாமே 1 பை 1 வந்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல். அது வச்சதுக்கப்புறமா கொழுக்கட்டை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நாங்கள் வருஷம் எப்போவுமே இந்த உப்பு போட்டு செய்கிற கொழுக்கட்டை, அது காரமாக செய்வாங்க இல்லையா, அந்த கொழுக்கட்டை தான் பண்ணுவோம். பட் இந்த வாட்டிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பூரண கொழுக்கட்டை வந்து செஞ்சுருந்தோம். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் டிவியை ஆன் பண்ணாலேயே எடுக்கணும், பிடிக்கணும், அவிக்கணுன்ற ஆடு தான் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருந்தது. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு வாங்கி பண்ணோம். பட் அது கொஞ்சம் சொதப்பிருச்சு. பட் நல்லா தான் இருந்தது டேஸ்ட் வைஸு. ஸோ அந்த கொழுக்கட்டை ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். அது வெந்துட்டுருக்கு. இப்போது இந்த கொழுக்கட்டை வச்சதுக்கப்புறமா வடை வச்சுருந்தோம். வடை எப்போவுமே பெருசாக பண்ணுவோம். இப்போ நிறைய பேருக்கு கொடுக்கணுன்றதுக்காக நல்லா குட்டி குட்டியாக வந்து பண்ணியிருந்தேன். ஸோ வடை வச்சதுக்கப்புறமா இப்போது அந்த பூரண கொழுக்கட்டை, ஸோ எதெல்லாம் நல்லாயிருக்கோ அதெல்லாம் எடுத்து முன்னாடி அரேஞ்ச் பண்ணிட்டோம். அது வெந்ததுக்கப்புறமா அது சைடில் இருக்க அந்த வெல்லம்லாம் வந்து வெடிச்சிட்டு வந்துருச்சு. என்ன ப்ராப்ளம்னு தெரில. பட் டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது எல்லாமே படைச்சிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள்ஸ் அதெல்லாம் வச்சாங்க. அப்புறமா வந்து பாயாசம் ஒரு கிண்ணத்தில் வந்து வச்சுட்டாங்க. எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா பார்த்தா ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே இருக்குதுன்னு தோணுச்சு. அப்புறமா தான் செக் பண்ணி பார்த்ததுல சுண்டல் வைக்கவே இல்லை. அப்புறம் மறுபடியும் சுண்டலை ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுட்டு ஃபைனலாக வந்து தீபார்த்தனை வந்து சாமிக்கு காமிச்சாங்க. ஸோ கற்பூரம் ஏற்றி தீபார்த்தனை பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வந்து சாப்பிட போயிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் பாருங்கள். ஃபைனலாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவுட்லுக் வந்து ஒரு வாட்டிக்கு பார்த்துருங்க. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக சாமி வந்து அன்றைக்கி கும்பிட்டு முடித்தோம்.
தேங்காய்லாம் உடச்சி முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் வந்து கற்பூரம் காமிச்சாங்க. ஸோ கற்பூரம் காமிச்சிட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டு உள்ளே வந்து விபூதி வச்சோம். பின்னாடியே ஒரு காக்கா வந்து கரெக்டாக கொழுக்கட்டையை வந்து தூக்குச்சு. நாங்கள் கத்தின கத்தில் அது பயந்து வெளில ஓடிச்சு. அதுக்கப்புறமா தீபார்த்தனம் காமிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு வாழை இலையில் நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு காக்கா வந்து கூப்பிட்டு அதுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சாப்பிட்டோம். நாங்கள் நிறைய வாட்டிக்கு சாமி கும்பிட்ருக்கோம். பட் இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி காக்கா உள்ளே வந்து பாத்திரத்துலேருந்து தூக்குச்சு. நாங்கள் கத்தின கத்தில் அது பயந்து ஓடிடுச்சு. அதுக்கப்புறமா அதுக்குன்னு தனியாக எல்லாமே வச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அதை கூப்பிட்டு வச்சோம். அதுக்கப்புறம் அது வந்து அழகாக சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அது சாப்பிட்டது இல்லாமல் இன்னும் 2-3 பேரை வந்து கூப்பிட்டு விட்டுச்சு. அவங்களும் வந்து அழகாக சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா சாமிக்கு படையல் போடும்போது ஃப்ரூட்ஸ் வச்சோம். ஸோ இந்த கம்பு சோளம்லாம் லாஸ்ட்டாக வைக்கலான்னு நினச்சோம். பட் கடைசியில் அதை மறந்துட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வச்சுட்டு அப்புறம் ஒரு வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வெயிட் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றோமோ எல்லாமே சாப்பிடுவார். சுண்டல் தவிர்த்து அன்றைக்கி எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தார். சக்கரை பொங்கல், கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வடை, பாயாசம் இதெல்லாமே நல்லா சாப்பிடுவார். ஸ்வீட் ஐட்டம்லாம் சொல்லவே தேவையில்ல, ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவார். ஸோ இவருக்கு அவருடைய பங்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ சடனாக வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டுக்கு போகலான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்ததுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்புனோம். ஸோ எங்கள் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வீடியோ எடுக்கும்போது முன்னாடி வந்து நிற்பான். அவனுக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ்ஸு. என்னுடைய வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ என்னுடைய அண்ணா வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்கு வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ அவனையும் வந்து கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அவன் கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன். நானும் அம்மாவை மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெஷ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் ஹேர் கோம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. ஆட்டோ தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் சாரீ தான் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சாரீ இது தான். ஸோ எல்லாருமே ரெடி ஆனதுக்கப்புறமா ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் பாட்டி வீட்டுக்கு. பாட்டி வீட்டுக்கு போயிட்டு மாமா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் அட்டன்ஸ்லாம் போட்டுட்டு பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். ஹேர் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஹேர் ஆயில் வைக்கிறது கிடையாது. சும்மாவே தலைக்கு எண்ணெய் வைக்கவே மாட்டாங்க. ஹேபிட் எனக்கு கிடையாது. எப்பயாச்சும் ஆயில் பாத் எடுத்தேன் அப்படின்னா மட்டும் நான் வந்து ஹேர் ஆயில் வைப்பேன். ஸோ இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பின்னல் போட்டு போகணும். டைம் கிட்டத்தட்ட 12 ஆக போகுது. நாளைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போய் தூங்கணும். ஏன்னா மார்னிங் 7 o'clock வந்து அங்கே போகணும் முகூர்த்தத்துக்கு. அப்போ வந்து எதுவுமே ரெடி பண்ண முடியாததுனால இப்போவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போகலான்ட்டு. ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். பின்னலை மட்டும் பற்றி போட்டுட்டு போய் தூங்க வேண்டியது. என்ன சிரிக்கிற? ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னாங்க நமக்கு அந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் எல்லாமே வரும். பட் நார்மல் டைம்ஸில் எதுவுமே வராது. இரிட்டேட் பண்ணுங்க. மண்டல சிக்கு நிறைய இருக்குது. இருந்தாலும் நான் காலையில் ஆக்சிடென்ட் போட்டு உடச்சிக்கிறேன்றதுனால அப்படியே வாடிட்டு மட்டும் போகிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னைக்கு மட்டுமே நான் 3 டிஷ்ஷஸ் செஞ்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு பாயசம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். காட் கிரேஸ் பட் நல்லா வந்திருந்தது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் வேக வச்சுட்டு அதை அவிக்கிறது அது பெரிய வேலை இல்லை. பட் இருந்தாலும் அதை நான் பண்ணியிருந்தேன். அப்புறம் சக்கரை பொங்கல். எனக்கு நார்மலாக வந்து சக்கரை பொங்கல் பிடிக்காது. வெண்பொங்கல் தான் நான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவேன். பட் இருந்தாலும் சாமிக்குன்றதுனால நான் வந்து சக்கரை பொங்கலும் சேர்ந்து செஞ்சுருந்தேன். அம்மாவும் அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சுருந்தாங்க. இங்கே வா. அது வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. பாய் சொல்லு. என்ன பார்த்தா நான் லூசு மாதிரி அங்க பாரு, டைமிங் ஓடிட்டு தான் இருக்கு. வீடியோ காணுமே. வீடியோ வரும் இப்ப பாரு.
ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, நான் மணி 12 ஓ கிளாக் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கேமரா வந்து வேக்கப் மோடு போயிடுச்சு. ஸ்க்ரீனில் மட்டும் டைமிங் ஓடிட்டே இருந்தது. அவன் வந்து பார்த்தா, என்ன பண்ணேன்னு கேட்டா. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு சொன்னேன். அவன் நம்பவே இல்லை. அப்புறமா ஸ்க்ரீன் ஆன் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் தான் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு சிரிச்சுட்டு போயிட்டா. நானும் அவ்வளோ சேர்ந்துட்டா. ரீசனே இல்லைனாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கரை முடிச்சிட்டோம். எனக்கு இத்தனோண்டு முடி, என் அக்காவுக்கு இவ்வளோ பெரிய முடி. அதே கண்கள் சீரீஸ் பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஒரு சீரியல். அதில் என் அக்கா தான் வந்து முடி டூப் கொடுத்துருக்கா. கூச்சப்படாம காட்டு மணிமேகலை. ஸோ இப்போ நாங்கள் போய் தூங்கிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். பாய் பாய். இதை மட்டும் நல்லா சொல்லு.